வந்து கொலகார குடும்பம்னு பேசுறாப்ல, ஊழல்வாதிகள்னு பேசினாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னெல்லாம், அதாவது ஒரு மனுஷன் இவ்வளவு கேவலமா வாழ்வானாங்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பிறப்பு தான் அந்த பல் மருத்துவர் பிரபு அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி இல்ல, 2 காணொலி இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 5-6 காணொலிகளுக்கு மேல பேசியாச்சு. இப்ப இவைகள் எல்லாம் அந்த நபர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். அதெல்லாம் உண்மையான குற்றச்சாட்டுகள் கூட நான் ஏத்துக்கிறேன். அப்ப பிரபு அவர்கள் ரொம்ப கேவலமான ஆளு தானே. அப்ப ஒரு கேவலமான ஆளை நேரில் சந்திக்கும் போது அந்த கேவலமான ஆள் வணக்கம் வச்சானா வணக்கம் வச்சுட்டு போறது கூட தப்பு இல்ல. அந்த கேவலமான ஆள் வந்த உடனே அந்த கேவலமான ஆளோட சட்டையை சரி பண்ணி அந்த கேவலமான ஆள் 2 முறை மாறி மாறி கட்டி பிடிக்கிறது எப்படி நல்ல மாண்பா இருக்கும். ரூசோ உடையார்னு ஒரு கொலையில பிரபு அவருடைய அப்பா வந்து சம்மந்தப்பட்டிருக்காருன்னு வீடியோ போடுறாங்க. இதுக்கு ஆதாரமாக இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். ஏன் கட்டி இப்ப நீங்க வைக்கிற விமர்சனம் எத்தகையது? கொலகாரன், அயோக்கியன், அராஜகம் பிடிச்சவன், ஏமாத்துக்காரன், மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கன்னு சொல்லி பேசிவிட்டு மொல்ல மாதிரி முடிச்சு வைக்க போய் கட்டி பிடிக்க நீ யாருன்னு கேள்வி வருமா வராதா? எதுக்கு போய் கட்டி பிடிக்கணும்? இதெல்லாம் ஏன் சொல்லணும், இதெல்லாம் என்னோட கருத்து கிடையாது. பக்கத்துல நின்னோட முக ரியாக்ஷன் இதெல்லாம் தான் வருது. முகம் தான் போகுது. அந்த இதுல வந்து ஹோம்லேண்டர் என்ன பண்ணுவாப்ல, மக்கள்கிட்ட எல்லாரும் சிரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆனா அட் சேம் டைம் அவங்க மேல வெறுப்பு இருக்கும். வெறுப்பும் இருக்கும், சிரிப்பு இருக்கும், ரியாக்ஷன் கொடுப்பாப்ல. அந்த சமாளிப்பு சிரிப்பு இங்கேயும் வருது.